வணக்கம் ஜெயா.டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணத்தில் நம்ம சூப்பரான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷன் தேடி வந்திருக்கோம். ஒரு பயங்கரமான மலை இருக்குது, அதுக்கு மேலே ஏற முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. அதை ட்ரை பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம். பட் அப்படி ஏற முடியலன்னா அதுக்கு மலை அடிவாரத்திலே போட்டு கூட சமைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. கிடைச்ச உடனே நம்ம செட்டப்பை போட்டுட்டு ரெசிபி செய்ய ஆரம்பிக்க போகிறோம். வாங்க. வழி இருக்கு, வழி இல்லாத மாதிரி இருக்கு, டெட் எண்ட் மாதிரி இருக்கு. இன்கேஸ் அனிமல்லாம் இதெல்லாம் சொண்டை போடுறதுக்கு ரெடியா நம்ம இந்த மாதிரி ஒரு வெப்பனும் வச்சிருக்கோம். பார்த்தீங்களா, எனக்குலாம் சிம்பிளாக தெரிய மக்களே, அதனால தான் தைரியமாக வரேன். ஸோ இதை இப்படி வச்சு எப்படி சுற்றணும் சொல்லி தர பாருங்க. அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு 1 2 3 4 1 2 3 4 ஓரளவுக்கு சுத்த தெரியும். ஸோ அனிமல் வந்து அப்படி பயமுறுத்ததை விட நம்ம தலைவர் சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படி பயமுறுத்திட்டு நம்ம ஓடி போயிடலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இடம் இருக்க மாதிரி தெரியல. ட்ரை பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். கடைசி நாங்கள் வச்சு சமைக்கிறோம். டெட் எண்ட். இதுக்கப்புறம் போகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அட்மிஷன்ல என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்டட்னுவாங்களே, பர்மிஷன் ரெஸ்ட்ரிக்டட்ற மாதிரி. நம்ம பார்டரே இல்லை, இது வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வழி இருந்த மாதிரி இருந்தது, இதுக்கப்புறம் வழி இல்லை. ஸோ இதுக்கிட்டே ஒரு லொக்கேஷன் மாதிரி செட் பண்ணிட்டு குக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், வந்த மலையை காமிச்சோம் பார்த்தீங்களா, எங்களோட அல்டிமேட் எய்ம் அது பூச்சில் நின்று சமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து. ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ இங்கேயே செட் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மார்கண்டம் சூப், அது கூட மட்டன் ட்ரம்ஸ்டிக் கட்லெட். இது ரெண்டு தான் செய்ய போகிறோம். நார்மலாக வந்து ஒரு மட்டன் வேக வைக்க பார்த்து அந்த தண்ணி வேஸ்ட் ஆகும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அதிலே வந்து மட்டன் மார்கண்டம் சூப் எப்படி வைக்குதுன்றதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிவைனான கட்லெட் சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த முருங்கைக்காய் மட்டன் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணி தான் இந்த கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பண்ண போகிற ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டனை குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். அது வேக வைக்க பார்த்து அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி சூப்புக்குன்றதுனால தாராளமாக ஒரு 12 விசில் விடலாம். அது மட்டனுக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் வந்து அந்த மட்டன் ஆடாக இருந்ததுன்னா 8ஓடு நிறுத்திக்கோங்க. இல்லை ஒரு சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, நார்மலான இருக்க ஒரு லேம் மாதிரி இருந்ததுன்னா ஒரு 12 விசில் விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த குக்கரில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நல்லி வந்து உள்ளே இருக்கக்கூடிய சாறுலாம் இறங்குற மாதிரி எல்லா சைடுமே தட்டி வச்சுருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ளோஸில். ஸோ இது ஓப்பன் ஆகிருக்கும் பாருங்கள். ஓப்பன் ஆச்சுன்னா அந்த போன் மேரோன்னு சொல்லுவோம், அதாவது அந்த எலும்புக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வெளியில் வர்ற மாதிரி அழகாக தட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு 2 நல்லி பீஸ் அருமையாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்துருக்கோம். மீதி எல்லாமே மார்கண்டம் தான். எஸ்பெஷலி சூப்புக்குன்னு பார்த்து இந்த மார்கண்டம் வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் எல்லாமே கொடுக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் போன் மேரோ. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கட் பண்ணி இது பண்ண பார்த்து இதில் இருக்கக்கூடிய சாறு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அண்ட் அந்த சூப்புக்கான என்ரிச்மெண்ட் இதுதான். வெறும் போனை மட்டும் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. போன் கூட சேர்த்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மார்கண்டம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல கட் பண்ண எலும்புகள். அண்ட் முடிஞ்சால் அந்த டெயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லி நான் ஏன் போட்டிருக்கேன்னா, கட்லெட் செய்கிறதுக்கு நல்லா மீட் கிடைக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக துவரம்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இந்த துவரம்பருப்பு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்போட திக்னஸ் கொடுக்கறதுக்காக. அதே சேம் டைம் ஒரு என்ரிச்மெண்ட். நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு ரசம் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சமாக துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். துவரம்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு சவுத் இந்தியன் டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். ஸோ இது கூட ஒரு பச்சை மிளகாய் கீரி போட போகிறோம்.
இந்த உருளைக்கிழங்கு கட்லெட்டுக்கு திக்னிங்காகவும் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த தண்ணியில் இது கொஞ்சம் அதோடய ஃப்ளேவரை விடும். இதுவும் வந்து ஒரு திக்னிங் ஏஜென்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. நம்ம விட போகிறது 8 விசில். ஸோ இதுலேயே உங்களுக்கு மேஷ் ஆகி கொஞ்சம் போயிருக்கும். கொஞ்சம் பொட்டேட்டோ தான் அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் பாதியாக கட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ த மெயின் இன்க்ரீடியன்ட் முருங்கைக்காய். ஸோ இந்த முருங்கைக்காய் நீங்கள் இதோடு சேர்த்து வேக வச்சதுக்கப்புறம் எதையுமே நீங்கள் தூக்கி போடக்கூடாது. தோலையும் சரி, அது உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பையும் சரி. ஏன்னா இதை வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா கிராப் லாலிபாப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு கிராபோட கொடுக்கு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஒரு கட்லெட் பண்ண போகிறோம். அந்த ட்ரம்ஸ்டிக் மட்டன் கட்லெட் வேறு லெவலில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி முருங்கைக்காயை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா, மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்தோன்னா அது கூட நம்ம மல்லியை 2 ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். நார்மலாக இந்த மாதிரி சூப்லாம் பண்ண பார்த்து இல்லை ரசம் பண்ண பார்த்தும் சரி, ஃப்ரெஷ் அந்த மசாலா அரைச்சிங்கன்னா அதுக்கான ஃப்ளேவரே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மசாலா தான் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம். இதை சைடில் வச்சுட்டு நம்ம அந்த விசிலோட ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். இறங்கினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய போன், அதில் இருக்கக்கூடிய சாறு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு அருமையான மார்கண்டம் சூப், அந்த சதையை வச்சு ஒரு அழகான கட்லெட். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிற விஷயங்கள். வாங்க ஆரம்பிச்சுக்கலாம். வாவ், இது சூப்பெலாம் செய்வேனாங்க, அப்படியே குடிச்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா மீட்டெல்லாம் போன்லேருந்து வெளில வந்து செம்ம அட்டகாசமாக இருக்குது. இருங்க நாங்கள் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் பண்ண தேவை. இந்த போனை பிடிச்சி ஒரு 2 அடி அடிச்சிங்கன்னா போதும். அதில் இருக்க இவரை வந்து வேஸ்ட்டே ஆகிடக்கூடாது. இந்த நம்ம வேக வச்சதுலேருந்து எந்த விஷயத்தையுமே நம்ம வீணாக்க போகிறதில்ல. அதை வச்சு என்னென்ன பண்ண போகிறோன்றது வர்றதில்ல. நாங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா முருங்கையில் இருக்க சதையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். இதையும் தூக்கி போடக்கூடாது. இதை வச்சும் ஒன்று பண்ண போகிறோம். அதுவும் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி தான் இந்த போன் இருக்குல்ல, எங்களை இப்படி வச்சு நம்ம ரொம்ப அப்படி பிடிச்சிலாம் இதுவும் பண்ண தேவையில்ல. பார்த்தீங்களா, போனில் இந்த மாதிரி உடைக்கணும். இந்த போனை தான் நம்ம சூப்புக்கு எடுத்து வைக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய மீட், இதில் அதேமாரி எந்த மீட்டுமே தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய மீட் எல்லாமே நாம் கட்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். எதுலேயுமே அதில் இருக்கக்கூடிய மீட்டெல்லாம் விட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்க கறி எல்லாமே நம்ம கட்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தனியாக எலும்பை பிரித்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சூப் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு சூப்புக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இது கூட நம்ம முன்னாடியே பிரித்து வச்சோம் இல்லையா எலும்பு, அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது ஸ்பெஷல் மசாலா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மல்லி, இது பவுடரை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, முன்னாடியே நம்ம ஆட் பண்ணோம்ல, அதையும் இன்னும் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபினிஷிங்காக. அதை நான் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இவங்களை ஜஸ்ட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சாரை நம்ம ஆல்ரெடி குக்கரில் வச்சு எடுத்துட்டோம். ஸோ ரெண்டாவது வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபைனல் ஃபினிஷிங்க்கு நம்ம கொஞ்சமாக
ரெடி பண்ணி குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப் பயங்கரமாக கொதிச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் கிட்ட பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சூப் ஆல்மோஸ்ட் ரெடி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து குக்கரில் மட்டனை போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். இது ஃபைனல் ஃபினிஷிங் தான். அந்த மசாலா ப்ளஸ் அந்த ஸ்பைஸ் லெவலை ஏற்றுறதுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட்லெட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம சூப் எடுத்து ஒரு சைடில் வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம மட்டன் கட்லெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட் இருக்குது இல்லையா? ஸோ நார்மலாக வந்து பிரெட் க்ரம்னு எடுத்தால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த பிரெட் க்ரம் வந்து என்ன ஸ்பெஷலாக இல்லை வெளிலேருந்து வாங்குறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் கிடைக்கும்ல ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டை எடுத்து நான் இப்போ ஒரு க்ரம் மாதிரி அடிச்சுக்க போகிறேன். க்ரம்னா ஒன்றுமே இல்லைங்க, அது தூளாக அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து அரைச்ச ப்ரெட்டுன்னு கூட நீங்கள் நினைவு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அது க்ரம்னு சொல்ல பார்த்து நிறைய பேருக்கு டவுட் வருது, க்ரம்னா வேறு ஏதோ இருக்குமோன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அரைச்ச ப்ரெட்டுக்கு பேர் தான் பிரெட் க்ரம். அதுவே நிறைய வெரைட்டியில் வரும், ட்ரைன்னு வாங்க, ஃப்ரெஷ்ஷுன்னு வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரெஷ், ஏன்னா ஃப்ரெஷ் அரைக்கிறோம் இல்லையா? இதுவே ட்ரை பண்ணி அரைச்சாங்கன்னா அது ட்ரை க்ரம்.
பீஸில் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டிக் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிராப் லாலிபாப் மாதிரி ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஒரு நார்மல் கட்லெட் மாதிரி இல்லாமல் அந்த ஷேப்பும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அது உள்ள முருங்கக்காய் இருக்குன்றத சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட கிராப் லாலிபாப் மாதிரி. ஸோ இதை நம்ம இப்படி உள்ளே வைக்கிறோம். உள்ளே வச்சுட்டு திருப்பி இந்த பாலை ஷேப் பண்ண போகிறோம். எப்படி ஷேப் பண்ணுறன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த மாதிரி கைக்கு நடுவில் வச்சு ஒரு ஷார்ப்பான ஷேப் கொடுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம எல்லா மிக்சரையும் பண்ண போகிறோம். கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராப் லாலிபாப் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒரு எம்மியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்மளுடைய கட்லெட் பயங்கரமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு மட்டன் பிடிக்காது, மட்டனுக்கு பதிலாக வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணலான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். மட்டனுக்கு பதிலாக நீங்கள் இது வந்து ஒரு சிக்கன் இருக்குது இல்லையா, ஆனால் சிக்கன் எடுக்க பார்த்து முடிஞ்ச அளவுக்கு லெக்காக எடுங்க. ஸோ மட்டனை பார்த்து உங்களுக்கு டெக்ஸ்சர் நிறையவே நல்லாவே இருக்குன்றதுனால நம்ம எந்த பார்ட் வேணால் எடுத்துக்கலாம். பட் சிக்கன் எடுக்க பார்த்து நீங்கள்
இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். நீங்கள் என்ன இனிமேல் வந்து பார்க்கக்கூடாது, ஏன்னா நான் சாப்பிடணும். பாய்.